السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லிய நிலையில், கண்ணியமான இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்திருக்கக்கூடிய என்னருமை சகோதரர்களே, இந்த பள்ளி வாயில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்காக இருக்கிறேன் என்ற நீயத்தோடும் ஜும்மாவுடைய சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டும் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, உங்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் நிரப்பமாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அல்லாஹ் எந்த விடயங்களை நல்லவைகள் எடுத்து கூறியுள்ளானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு முதலிலே எனக்கு தக்வாவை கொண்டு அச்சமூட்டி வசியத்தை செய்த வண்ணம், நீங்களும் நல்லவைகள் எடுத்து தீயவைகளை விலக்கி நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு அச்சமூட்டி வசியத்தை செய்கின்றேன். எனது உரையையும் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் அவருடைய மகஃபிரத்தும் நிரப்பமாக நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. விசேடமாக இந்த சங்கையான ரமலான் மாதத்தில் படைக்கப்பட்டவர்களும் மிகவும் சிறப்பான முறையிலே தங்களால எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு இந்த சங்கையான மாதத்தை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுக்கெல்லாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றார்கள். பள்ளி வாயில்களில் அலங்காரம் செய்வதிலிருந்து, வீடுகளை அலங்கரிப்பதிலிருந்து, இஃப்தார்கள், சஹர்கள், தொழுகை, தஸ்பீக் என்று பலவிதமான முறையிலே அமல்களையும் செய்து கொண்டு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். படைப்பினங்கள் எல்லாம் இந்த ரமலானை கண்ணியப்படுத்துகிறது என்றால், படைத்தவன் இதை விட ஒரு படி மேலே போய் வானின் கதவுகளை திறந்து சொர்க்க வாயில்களை அலங்காரம் செய்து, சொர்க்கத்தையே அலங்காரம் செய்து, ஷைத்தானுக்கு விலங்கிட்டு, நரக வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களை வாருங்கள் என்று சொல்லி மலக்குமார்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் வானுக்கு இறக்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ். படைத்தவனுக்கும் போட்டி, படைக்கப்பட்டவர்களுக்கும் போட்டி ஆய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறப்பு இந்த ரமலான் மாதத்திலே. வேறு எந்த மாதத்துக்கு இப்படியான ஒரு சிறப்பு கிடையாது. இந்த மாதத்துக்கு தான் இவ்வளவு சிறப்பு. இப்படிப்பட்ட இந்த சிறப்பை இந்த மாதத்தை கொடுத்த ரப்பு நம்மை பார்த்து சொல்லுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் உண்மையை உணர்ந்து நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக மரணியுங்கள், மாறாக நிராகரிப்பாளர்களாக மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப ரமலான் சங்கையான மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ் எவ்வளவோ சங்கையை செய்துவிட்டு ஒரு வசனத்தை சொல்லுகின்றான்: ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் மௌத்தாகாதீர்கள் முஸ்லிம்களாகவே தவிர. அப்படி என்றால் முத்தகீன்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நிராகரிப்பாளர்களாகவும் நாம் மரணிக்கலாம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே அப்படி என்றால் நாங்கள் காபிர்களாகவும் மௌத்தாகலாமா? ஆம், அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான்.
நீங்கள் காபிர்களாகவும் மௌத்தாகலாம். காலையில் முஸ்லிமா இருக்கின்றவர் மாலையில் காபிராக மரணிக்கலாம். மாலையில் முஸ்லிமாக இருக்கின்றவர் காலையில் காபிராக மரணிக்கலாம், நிராகரிப்பாளராக மரணிக்கலாம். அப்படி என்றால் அந்த காபிரான தன்மை, அல்லாவை நிராகரிக்காமல் ஒரு முஸ்லிமாகவே நாங்கள் மரணிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான வழிவகைகள் என்ன? இப்பொழுது அல்லாஹ் மீண்டும் சொல்லுகின்றான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே. அல்லாஹ் நேரத்தில் சொன்னான் யா ஐயுஹல் ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னான். இப்ப சொல்லுகின்றான் யா ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்திருக்கின்றான். வஹலக்க மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆன்மாவில் இருந்துதான் உங்களுடைய ஜோடியையும் படைத்திருக்கின்றான். வபஸ்ஸ மின்குமா ரிஜாலன் கஸீரா வநிஸா, அந்த ஜோடியிலிருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கின்றான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம், நிச்சயமாக இவ்வாறு படைக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், உபகாரம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளே தேவைப்பட்டதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளோடு அன்பாக இருந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். படைக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒருவருக்கொருவர் உபகாரங்களை செய்து கொண்டோ, உதவிகளை செய்து கொண்டோ, எங்களுக்கு தேவையானவற்றை எங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டோ நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். இதனை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இஸ்லாமியர்களாய் இருக்கக்கூடிய நாங்கள் இறைவன் எப்படி வாழ சொல்லியிருக்கின்றான் என்பதை கவனிக்க வேண்டும். இதை அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மீண்டும் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் ஸதீதா, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே நல்லதை பேசிக் கொள்ளுங்கள். துஸ்லிலக்கும் அமாலக்கும், அவ்வாறு நீங்கள் நல்லதையே சரியானதையே கூறினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை, நீங்கள் செய்யக்கூடிய விடயங்களை நேர்படுத்தி சீர்படுத்தி தருவான். வயஃபிர்லக்கும் துனூபக்கும், நீங்கள் அறியாமல் தவறுகளை செய்திருந்தால் அவைகளை மன்னிப்பான். வமையுதி அல்லாஹ், யார் அல்லாஹ்வை பின்பற்றுகின்றார்களோ, வரசூலஹு, ரசூலை பின்பற்றுகின்றார்களோ, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுக்க முழுக்க பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர்கள்தான் மூமினான முஸ்லிமான நல்ல மனிதர்களாக மரணத்தை சுவைப்பார்கள். அவர்கள்தான் முஸ்லிம்களாக மௌத்தாகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி விட்டான். இப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுக்க முழுக்க பின்பற்றி முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ மாதங்கள், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மாதங்கள் 12. இந்த 12 மாதங்களிலே சிறப்பான ஒரு மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் முஸ்லிம்களே, மூமின்களே, இறை விசுவாசிகளே, அந்த மாதத்தை சங்கைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிவிட்டு செய்த என்ன சொன்னான் என்று தெரியுமா? நீங்கள், உங்கள் மீது நான் ஒரு நோன்பு மாதத்தை கடமையாக்கி இருக்கின்றேன். அந்த மாதத்தை அடைந்த நீங்கள் அதனை சங்கைப்படுத்துங்கள், அதிலே நோன்பு வையுங்கள். நோயாளிகளே, நீங்கள் நோயாளிகளா இருந்தால் நோன்பு நோக்காதீர்கள், அதை பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நோற்றுக் கொள்ளுங்கள். பிரயாணிகளே, உங்களுடைய பிரயாணம் ஆகுமானதாக இருந்து அதில் நோன்பு நோட்பதன் மூலமாக சிரமம் ஏற்படுமே ஆனால் அதனை விட்டுவிட்டு பிறிதொரு தினத்திலே நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிய ரப்பு
நீங்கள் இப்படி என் கடமையை ஏற்று எனக்காக நோன்பு வைத்தால் உங்களை நரக நெருப்பிலிருந்து 70 வருஷம் தூரமாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, நீங்கள் எனக்காக இந்த நோன்பை நோற்று விட்டால் அதற்கான கூலியை நானே தருகிறேன். மேலும் சொர்க்கத்தை அலங்காரம் செய்திருக்கின்றேன், அந்த சொர்க்கத்துக்கு வாருங்கள். அதற்காக ஒரு வாசல் வைத்திருக்கிறேன், ரையான் என்ற ஒரு வாசலையும் வைத்திருக்கிறேன். அந்த வாசல் வழியாக நீங்கள் உள்ளே நுழைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். யா அய்யுஹல் ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் உள்ளவர் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இந்த நோன்பு மாதத்தை அடைந்து இந்த நோன்பை நோட்கின்றோம், நோற்று கொண்டிருக்கின்றோம், நோன்பாளிகளாக இருக்கின்றோம். இப்பொழுது அல்லாஹ் மிக ஆனந்தம் அடைகின்றான். ஆனந்தம் அடைந்து சந்தோஷம் அடைந்து மலக்குமாரிடத்துல சொல்றான், என் அடியார்கள் நோன்பாளிகளா இருக்கிறார்கள். என்னுடைய அடியார்கள் கேட்டால், அவர்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், அன்னி கரீபு, நான் அருகாமையில் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவர்களோட இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. உஜீபு தஅவதா, அவர்கள் என்னை அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்க. இதா தானி ஃபல்யஸ்தஜிபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன் என்றும் சொல்லுங்க. அவர்களை நான் நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்துகிறேன். ஆதலால் அவர்கள் என்னை பற்றி கேட்டால் அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவங்க என்னிடத்துல ஏதாவது கேட்டா உடனே நான் பதில் அளிக்கிறேன் என்று சொல்லுங்க. இதை சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்கின்றான், எவர்கள் என்னை முழுக்க முழுக்க நம்பி நான் தருவேன், நான் கொடுப்பேன், எல்லாவற்றையும் என்னிடத்துல கேட்கிறார்கள் என்றால், அவர்கள் இறையச்சத்தோடு என்னிடத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசைப்பட்டு என்னிடத்துல கேட்டா, அவங்க நினையாத விதமாக அவர்களுக்குரிய எல்லா விதமான நியாமத்துகளையும் நான் கொடுப்பேன் என்றும் சொல்லுகின்ற அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சிறப்பையும் அல்லாஹ் சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னான், எவர்களெல்லாம் என்னை முழுமையாக நம்பி நான் சொல்லுவதையே வேதமாக கருதி எனது திருமறையிலே நான் எதை பேசினேனோ அதை எவர்கள் எடுத்து நடக்கின்றார்களோ அவர்கள் ஒதுங்கும் இடம் எது தெரியுமா? சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா. அவருடைய அமல்கள் ஒப்பு கொள்ளப்பட்டு விட்டால் அவர்களுக்கு கூலி சொர்க்கம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி தருகின்றான். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? தேனாரும் பாலாரும் ஓடக்கூடியது, ஹூருலீன்கள் பணிவிடை செய்யக்கூடியது, நினைத்த மாத்திரத்திலே நினைத்த பழங்களை மட்டுமே சாப்பிடக்கூடியது, கட்டில்களும் கதிரைகளும் தங்கத்திலால் ஆனது, வைடூரியரும் பவளங்களும் மரகதத்திலால் ஆனப்பட்ட அழகிய திண்ணைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நினைத்து கண் அசைத்தால் கண்ணழகிகளை கூட அடைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட அழகிய சொர்க்கத்தை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படிப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னாலே அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடுங்கள் என்று உங்களுக்கு சொன்னார்கள். ரஜபிலே சொன்னார்கள், அல்லாஹ் பாரிக் என்று ரஜப் என்றார்கள். ஷஅபான் வந்ததும் சொன்னார்கள், அல்லாஹ் பாரிக் என்று ஷஅபான் என்று சொன்னார்கள். 3 மாதம் அவகாசம் கொடுத்து சொன்னார்கள், ரமலானுக்கு தயாராகுங்கள் தயாராகுங்கள் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, கனவான்களே, நீங்கள் தயாரானீர்கள், ரமலானை அடைந்தீர்கள். 20 நாட்கள் இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இருப்பது 10 நாட்களா 9 நாட்களா என்று அல்லாஹ் தான் அறிவான். இந்த நேரத்தில்
சென்ற நாட்களை சற்று சிந்தித்து பாருங்கள். சங்கையான இந்த மாதத்தின் முதற் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய இறங்கப்பட்ட நாட்கள். இந்த 10 நாட்களிலும் முதற் 10 நாட்களிலும் முழுமையாக நோன்பு நோற்று இதா காலங்களிலே தராவிக தொழுது அழகிய முறையில தர்மங்களும் தானங்களும் செய்து தஸ்பீகம் தௌபாவும் செய்து குர்ஆனை ஓதி உங்களை தூய்மைப்படுத்தினீர்களா? அல்லது எல்லோரும் நோன்பு நோற்றார் என்ற அடிப்படை நீங்களும் நோன்பு நோற்ற நாட்கள் அனைத்திலும் பொய் பேசி தில்லு முள்ளு பண்ணி தெத்து பிராட்டித்தனம் பண்ணி பசியோடும் பட்டினியோடும் இருந்தீர்களா அல்லது சங்கைப்படுத்தினீர்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது 10 நடுப்பத்து மஅஃபிரத்துடைய 10 அல்லாஹ் மன்னிப்பை தந்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, பரிசுத்தமான முறையில் என்னிடத்தில் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, தௌபா செய்தீர்களா? இஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுங்கள் என்று சொன்னானே, பிழை பொறுத்தீர்களா? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் என்னிடத்திலே பிழை பொறுக்க தேடினால் உங்கள் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்றான். என்னிடத்திலே தௌபா செய்யுங்கள் என்றான். செய்தீர்களா? அழுதீர்களா? அல்லாஹ்விடத்திலே உங்கள் தவறை ஒப்படைத்தீர்களா? மனதால் கெஞ்சி கேட்டீர்களா? மன்னாதி மன்னவனே, நான் பலகீனத்தினால் பாவம் செய்து விட்டேன், என் பாவங்களை மன்னிப்பாயா என்று கேட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் பல தடவை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நபியுல்லாஹ் பாவம் செய்தவர்களா, தவறு செய்தவர்களா, ஏமாற்றியவர்களா, மோசடி செய்தவர்களா? எதுவுமே செய்யவில்லையே. ஏன் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிழை பொறுக்க தேட வேண்டும்? பிழை பொறுக்க தேடினார்கள். அப்படிப்பட்ட அண்ணன் நபி நம்மளை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்களும் பிழை பொறுக்க தேடுங்கள் என்று சொன்னார்களே. அந்த நடுப்பத்து அதிலே விழித்திருந்து இரா காலங்களிலே ஓய்வு நேரத்திலே அல்லாஹ்வை சுஜூது செய்து அவரிடத்திலே தௌபா செய்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, தூபு, இந்த தௌபா செய்யுங்கள், இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே என்னிடத்திலே தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. எப்படி சொன்னான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே என்று சொன்னான். ஏனென்றால் ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் தவறு செய்யலாம் அல்லவா? பலகீனமா படைக்கப்பட்டவர்கள் அல்லவா? பாவத்திலே மூழ்கியவர்கள் அல்லவா? அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து பிழை பொறுத்தீர்களா? உங்கள் நெஞ்சை தொட்டு கேட்டு பாருங்கள். எப்பயாவது இந்த நடுப்பத்திலே நான் என் பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அழுது, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று சொல்லி தௌபா செய்தேனா என்று கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தௌபா செய்யுங்கள், உங்கள் தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கின்றான். பாவம் செய்தவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், பிழை பொறுக்க தேடுங்கள், உங்கள் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் எப்பயாவது எந்த இடத்திலேயாவது மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றானா? நிச்சயமா கிடையாது. மூசா நபியின் உம்மத்திலே உள்ளவர்கள் பல வாரங்களாக மழை இல்லாமல் கஷ்டப்பட்டு கால்நடைகள் எல்லாம் இறந்து மனிதர்களும் மரணமடைந்து பஞ்சமும் பசியும் தலை விரித்தாடிய பொழுது எல்லோரையும் ஒன்று கூட்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம் வாருங்கள் என்று சொல்லி பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேட்போம், அல்லாஹ் அருள்மழையை பொழிய செய்வான், வாருங்கள் என்று அழைத்தார்கள். எல்லோரும் வந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னா, மூசா நபியே, உங்களுடைய தௌபாவை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்?
உங்களுக்குள்ள ஒருவர் பிறந்ததில் விவரம் தெரிஞ்சதிலிருந்து இதுவரைக்கும் பாவத்தையே செய்து கொண்டிருக்கின்றார். இவர் செய்கின்ற பாவத்தின் காரணத்தினால் உங்கள் கூட்டத்திற்கு நான் எப்படி மழையை இறக்குவேன், உங்கள் பாவங்களை எப்படி மன்னிப்பேன், உங்கள் தௌபாவை எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கூட்டத்தினர்களே, உங்களில் ஒருவர் கடுமையான பாவம் செய்தவராக இருக்கின்றாராம். அவரை இந்த கூட்டத்தில் இருந்து வெளியாக்காத வரைக்கும் நம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாதாம், நமக்கான மழை இறக்கி வைக்கப்படவும் மாட்டாதாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆதலால் நீங்களாகவே உணர்ந்து பாவம் செய்தவர்களே வெளியாகுங்கள் என்றார். அந்த நேரத்தில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தான் தான் இந்த பாவத்தை செய்திருப்போம் என்று ஒவ்வொருவரும் அழுது கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் இதுவரைக்கும் விவரம் தெரிந்து இதுவரைக்கும் நான் நன்மையே செய்ததில்லையே, ஒட்டுமொத்தமாக முழுக்க முழுக்க நான் பாவத்தை செய்தேன் என்று சொல்லி பாவத்திலே மூழ்கிவிட்டேன், இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று தலையில் கிடந்த துண்டை எடுத்து முகத்தை மூடி அழுது அல்லாஹ்விடத்திலே பிரஸ்தாபித்த பொழுது அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னித்தான், மழையை இறக்கினான். மாநபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், பார்க்கும் இடத்தில் இருந்து எந்த மனிதனும் வெளியாகவில்லையே, அப்படி இருக்கின்ற மழையை பொழிவித்தாயே, எப்படியா அல்லாஹ் என்று கேட்டவர் அல்லாஹ் சொன்ன, அந்த மனிதன் இடத்துல பிழை பொறுக்க தேடி விட்டான், அவன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், ஆதலால் மழையை இறக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். இறைவா, அந்த மனிதனை காட்ட மாட்டாயா, அந்த மனிதனை காட்ட மாட்டாயா எனக்கு என்று கேட்டவள் அல்லாஹ் சொன்னான், இவ்வளவு காலமும் பாவம் செய்த அந்த மனிதனை சமூகத்துக்கு நான் காட்டாத பொழுது இப்பொழுது அவன் பாவத்தை இடத்தில் மன்னிக்க சொல்லி அழுது மன்னித்து விட்டேன், நான் மன்னித்த நானா காட்டுவேன், நான் காட்ட மாட்டேன் மூசாவே என்று அல்லாஹ் சொன்னதாக வரலாறு சொல்லப்படுகிறதே. அப்படி என்றால் நாம் பாவம் செய்யாதவர்களா? பார்த்தால் பாவம், கேட்டால் பாவம், செய்தால் பாவம், நடந்தால் பாவம், எல்லாமே பாவமா இருந்து கொண்டிருக்கின்றதே. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தை சிந்தித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தாரோடு, உங்கள் மனைவியோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் தகப்பனோடு நீங்கள் நடந்து கொள்கின்ற முறையை பாருங்கள். அண்டை வீட்டார், அயலவர்கள், உறவினரோடு நீங்கள் நடந்து கொள்ள முறையை பாருங்கள். இதில் எத்தனையோ தவறுகள், எத்தனையோ பாவங்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கிறார்கள், வியாபார பொருள் குமிந்திருக்கிறது, அந்த பொருளை விசாரித்து விட்டு கையை நுழைக்கிறார்கள், அங்கே ஈரமாக இருக்கிறது. வெளியெடுத்த ரசூலுல்லாஹ் விரல்கள் ஒட்டிய தானியத்தை தட்டிவிட்டு கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்தீர்? யார் சொல்ல, மலைத்தூரல் பட்டு விட்டது, இது மோசடி. இப்படி ஈரம் இருந்தால் அதை தனியாக பிரித்தெடுத்து வித்திருக்கலாம் தானே, ஏன் இதை செய்தீர்? இப்படி செய்பவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. அப்படி என்றால் ரமலானுடைய காலத்தில் எத்தனையோ கடைகளில் நேற்றைய பொருளை, விற்காத பொருளை இன்றைக்கும் சேர்த்து விற்கிறார்களே, எத்தனை பேருடைய பதுவாவுக்கு ஆளாயிருப்பீர்கள். இதுதான் உங்கள் வியாபாரமா? சிந்தித்து பாருங்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 விடயங்களை சொல்ல முடியும். இதுவெல்லாம் தவறுதானே. இந்த தவறுக்கு தௌபா செய்தீர்களா? கிடையவே கிடையாது. வட்டி, விபச்சாரம், பஞ்சமா பாதம் அத்தனை நம் சமூகத்திலே ஊடுருவி விட்டதே. இதை நீங்கள் தானே செய்கிறீர்கள். அப்படி என்றால் அதனை அந்த ரப்புடத்திலே சொல்லி தௌபா செய்திருக்கிறீர்களா? சிந்தியுங்கள். தௌபாவின் வாயில் மூடப்பட மாட்டாது. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின் பரீட்சைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சென்றது பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இந்த நடுப்பத்திலே நாம் அந்த இரவு ஒரு ஹயாத்தாக்கி இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். 2 பத்தும் போய்விட்டது. இப்பொழுது இருப்பது இறுதி 10. சுப்ஹானல்லாஹ், இறுதி 10. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம் தம்பிஹி வ மா தஅக்கர். யாரெல்லாம் ரமலானுடைய இறுதி 10 அடைந்து அந்த இரவில் வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டார்களோ, அந்த இரவை ஹயாத்தாக்கி விடுங்கள்.
அதிலே ஹயாத்தாக்கி நீங்கள் அமல்கள் செய்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் இறுதிப்பத்திலே? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் அஸ்ர், இதா தഖலல் அஸ்ர், இறுதிப்பத்து நுழைந்து விட்டால் அஹ்யல் லைல், ரசூலுல்லாஹ் இரவை உயிர்ப்பிப்பார்கள். அஹ்யல் லைல், இரவை உயிர்ப்பிப்பார்கள். வஐக்கல் அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தினர்களை எல்லாம் எழுப்பி விடுவார்கள், விழிப்பூட்டுவார்கள். வஜத்த வஷத்தல் மிஅஸர, வேட்டியை இறுக்கி கட்டிக் கொள்ளுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 வந்து விட்டால் அந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள். அந்த இரவை ஹயாத்தாக்குவதற்காக தன்னுடைய குடும்பத்தவரை எழுப்பி விடுவார்கள். அமல்கள் செய்வதற்காக தன்னுடைய வேஷ்டிகளை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். ஏன்? எதற்காக? இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் சுஜூது செய்வதற்காக. அந்த அடிப்படையிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே அதிகமான அமல்களை செய்கிறார்கள். இவ்வாறு செய்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார், நீங்களும் அமல்கள் செய்யுங்கள். அந்த ரசூலுல்லாவே அந்த இறுதி 10 ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏன் அதை உயிர்ப்பிக்க கூடாது? அந்த இறுதி 10 நாங்கள் அமல்கள் செய்யக்கூடாது? எம்முடைய தூக்கங்களை ஏன் நாங்கள் தொலைக்க கூடாது? தூக்கங்களை தொலைத்து அந்த இரவுகளை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி 10 அதிகமாக சுஜூதிலையும் ருக்கூலையும் நிலையிலே நின்று கொண்டு வணங்கி வழிபடுவார்கள். இவர்களுடைய வணக்கத்தின் காரணத்தினால் அவருடைய கால்கள் எல்லாம் வீங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நான் கேட்பேன், யா ரசூலல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனா இருக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யஜ்தஹிது பில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹு பிகைரிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 செய்கின்ற முயற்சியை போன்று மற்ற நாட்களிலே முயற்சி செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். என்ன செய்வார்கள்? ரமலானுடைய நாட்களிலே அதிகமாக கியாமுல் லைல் தொழுவார்கள். கியாமுல் லைல் என்ற ஒரு தொழுகை இருக்கிறதா? ஜனாசா தொழுகை இருக்கிறது. லுஹர், அஸர், மக்ரிப் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருநாள் தொழுகை இருக்கு. கியாமுல் லைல் என்ற ஒரு நியத்தோட தொழுகை இருக்கிறதா? ஒருவர் சொன்னார், நான் கியாமுல் லைல் தொழப் போறேன். எப்படிப்பா நியத்து வைப்பாய்? உஸல்லி சுன்னத்து கியாமுல் லைல் ரக்காத்தைன் என்று வைப்பேன் என்றார். உஸல்லி சுன்னத்து கியாமுல் லைல் ரக்காத்தைன் என்று வைப்பீங்களாமா? அது யாரு சொல்லித்தந்த? அப்படித்தான் தொழணும் கியாமுல் லைல், இரவு தொழுகை. ஸ்ரீதேவி, கியாமுல் லைல் ஒரு நியத்து கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கியாமுல் லைல் என்ற ஒரு நியத்து கிடையாது. உஸல்லி சுன்னத்து தஹஜ்ஜத் என்ற நியத்து வைக்கலாம். உஸல்லி சுன்னத்து வித்ர் என்ற நியத்து வைக்கலாம். உஸல்லி ஃபர்து லுஹர் என்ற நியத்து வைக்கலாம். ஆனா கியாமுல் லைல் நியத்து வைக்க முடியாது. கியாமுல் லைல் என்ன கருத்து தெரியுமா? இஷாவுடைய சுன்னத்து தொழுகையிலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் தொழுகிற தொழுகைக்குத்தான் கியாமுல் லைல் என்று சொல்வது. கியாம் என்றா நிற்றல், லைல் என்றா இரவு. இரவு நின்று வணங்குதல். இந்த வணக்கத்துக்கு தான் கியாமுல் லைல் என்று சொல்றது. இஷாவுடைய சுன்னத்திலிருந்து, சுன்னத் தொழுகை இருக்கா இல்லையா, அந்த சுன்னத்து தொழுகையிலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரை தொழுகிற தொழுகைக்கு கியாமுல் லைல் என்று சொல்வார். இரவு தொழுகை என்று சொல்வது. அப்ப நீங்க தொழுகிற தொழுகை என்ன? இரவு தொழுகை. என்ன தொழ போறீங்க? ஒன்று, இரவு 3ஆக பிரிச்சு இஷாவுக்கு பிறகு சுன்னத்து பிறகு தொழுகிற அந்த ஓய்வு நேர தொழுகை விதிரு தொழுகை தொழலாம். அல்லது நடுநிசியில எழும்பி தஹஜ்ஜத் தொழலாம். நடுநிசியில எழுப்பி தொழுதா என்ன தொழுது?
தஹஜ்ஜத் தொழுக. அல்லாஹ் திருமறையில சொல்லுகிறான், وَمِنَ اللَّيْلِ وَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَىٰ أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, தஹஜ்ஜத் தொழுகை உம்மீது கடமை இல்லாவிடினும் நீர் நபியாக இரவில் எழுந்து சிறு பகுதியிலேயாவது தொழுது வருவீராக. அல்லாஹ் சொல்லிட்டான், இரவில எழும்பி நீங்க என்ன செய்யுங்க, தொழுது வருங்க வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படி தொழுகிறதுனால இதன் அருளால் மக்காமே மஹ்மூத் என்ற புகழ் பெற்ற இடத்தில் உமது இறைவன் உம்மை அமர்த்துவான் என்று அல்லாஹ் சொல்லி போட்டான். அப்ப ஒன்னும் நீங்க எழும்பி தஹஜ்ஜத் தொழணும், நடுநிசில எழும்பி, அல்லது வித்ர் தொழ வேண்டும். இதை விட்டுட்டு நான் கியாமலை தொழுகிற நியத்து வைத்து தொழ முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில 3 பகுதியாக பிரித்து இறுதி பகுதி அதான் வரைக்கும் எழும்பி தொழுவாங்க. அந்த தொழுகையை தஹஜ்ஜதா தொழுவாங்க. அதற்கு பிறகு வித்ர் தொழுவாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இறுதி 10 நாங்கள் இந்த பள்ளிவாசலையும் 10 நாட்களும் தராவி வளமையா தொழுவதை போன்று தொழுது முடித்ததுக்கு பிறகு விதிரு தொழுவிக்கப்படாமல் இரவு 2 மணிக்கு அந்த நடுநிசியில தஹஜ்ஜத் தொழுகை தொழுவிக்கப்படும். அதன் பிறகு விதிரு தொழுகையும் தொழுவிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்து கொள்ளுங்க. ஏன், இறுதி 10 உயிர்ப்பிக்கும் வண்ணம் அமல்கள் செய்யுங்க. அதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற முடியும். அடுத்ததாக இந்த ரமலானுடைய இறுதி 10 இருக்கிற நாங்க அதிகமா திக்ர் செய்து, துஆக்கள் செய்து, தஸ்பீஹ் செய்து, தௌபா செய்து, சதக்காக்கள் கொடுத்து, ஜகாத்தும் கொடுத்து கொடுங்க. ஏனென்றா இருக்கிற பொருளுக்கு கணக்கு பார்த்து நீங்கள் ஜகாத்து கொடுக்காவிட்டா அல்லாஹ் நாளை மறுமையில நீங்கள் ஜகாத்து கொடுப்பதனால குறைஞ்சிருமன் நினைச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பொருட்கள் எல்லாம் உருக்கப்பட்டு உங்களுடைய விழாக்களிலும் உங்களுடைய நெற்றியிலும் உங்களுடைய பின் முதுகு தண்டுகளிலும் அது ஈயமா காட்சி ஊற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் இந்த நல்ல அமல்களையும் செய்து நல்லவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله ارسل بالحق مبشرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. اما بعد فيا ايها الناس اتقوا الله العظيم عز وجل واطيعوا اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله. قال الله تعالى في القران العظيم يا ايها الذين اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى الدنيا يصيبها او امرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه. جعل الله واياكم وعد نسيا وعمل بها وجنة فائزا في الدارين. آمين آمين يا رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والحكيم. إن الله تعالى جواد ملك رب رؤوف رحيم. أقول هذا أستغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات فاستغفروا إنه الغفور الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعة وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد
وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى آل طاعتك عليهم أجمعين لا سيما على ساداتنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه سيدتنا فاطمة الزهراء رضي الله عنها والحسن والحسين رضي الله عنهما والحمزة والعباس رضي الله عنهما وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معكم يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تصب حلقنا بالنار ولا تجنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار اللهم بالمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك مجيب الدعوات يا رب العالمين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أولى وأولى وعز وجل وأتم وأرحم أكبر والله يعلم ما تصنعون